ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் 820 மற்றும் 821 பாசுரங்கள். ஸ்ரீ திருமழிசை ஆழ்வார் அருளிச் செய்த திருச்சந்த விருத்தம். 820 பாசுரம். காணிலும் முறுப்பொலாற் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தரும் இடுக்கில்லாத தேவனை ஆனமென்றடைந்து வாழும் ஆதர்காள் எம் மதிப்பால் பேணினும் பிறப்பினும் பிணக்கறுக்க கிற்றிரே. கண்ணால் காண்பதற்கும் சகிக்க இயலாத அளவில் விகாரமான உருவிலும் காதால் கேட்பதற்கு இன்னாதவனாகிய இகழ்ச்சியான வரலாறுகளையும் கொண்டுள்ள தாழ்ந்தவைகளான துர்தேவதைகளை நீங்கள் சரணென்று அடைந்தாலும் அவர்கள் உங்களுக்கேற்ற வரங்களை அளிப்பதற்குரிய சக்தியற்றவர்களாவர். இத்தகைய உண்மையை உணர இயலாத அறிவற்றவர்களை நீங்கள் ஆதிமூலம் என்றழைக்கப்படுகின்ற அதிகாரியான திருமாலிடம் பக்தி கொண்டு வழிபட்டு பிறப்பு என்னும் பெருந்துயரை போக்கிக் கொள்ளுங்கள். 821 பாசுரம். குந்தமோடு சூளம் வேல்கள் தோமரங்கள் தண்டுவாள் பந்தமான தேவர்கள் பரந்து வானகம்முற பந்தவான நீரறைஞாறு தோள்களை துணித்தனான் அந்த வந்த வாகுளம் மரரேயர் அறிவரே. ஈட்டி, சூளம், வேல், தோமரம், வாள், கதை ஆகிய ஆயுதங்களை துணை கொண்டு போரிட வந்த தேவர்கள் வானாசுரனோடு போரிட்டு தோற்று சிதறி ஓடி விண்ணுலகு சென்றனர். அப்படிப்பட்ட வானாசுரனின் 1000 தோள்களையும் எம்பெருமான் கண்ணபிரான் வெட்டி வீழ்த்திய பொழுது சிவன் முதலிய தெய்வங்கள் அந்த துன்பங்களை நாம் அறியோம் என்று அவ்வானாசுரனிடமிருந்து அலறி ஓடி தப்பித்துச் சென்றதை தேவர்களே அறிவர், மற்ற யாவரும் அறியமாட்டார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ திருமழிசை ஆழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்.